ஹாய் மைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மைனிங் ஆப் வந்து ஸ்ப்ரவுட் நெட்வொர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லோரும் பி நெட்வொர்க்கை மைனிங் பண்ணியிருப்பீங்க. அவங்க பி நெட்வொர்க்கை மைனிங் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இது லான்ச் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து நல்ல வைரலாகவே போயிட்டு இந்த ஆப்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹால்விங் மைல்ஸ்டோன் கொடுத்துருக்காங்களா. இதை லான்ச் பண்ண ஒரு 2 வீக்கு தான் இந்த பர் ஹவருக்கு 4 ஸ்ப்ரவுட் காயின் தந்துருந்தாங்க. 2 வீக் அப்புறமே நெக்ஸ்ட் செகண்ட் ஹால்விங்கு அதை டச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அங்கிட்டு ஒரு 2 வீக்லேயே பர் ஹவருக்கு 1 ஸ்ப்ரவுட்டு அப்படின்ட்டு இப்போ வந்து 0.5 ஸ்ப்ரவுட் தராங்க பர் ஹவருக்கு. லான்ச் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட இன்னும் ஆகலை. 2 மாதத்துக்குள்ளாரே 4 ஹால்விங் தொட்டுச்சு. அதனால் நல்ல ஒரு மைனிங் மாதிரியே தெரியுது. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணி காயினை ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுமே போயிட்டுருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னா இது வந்து கிறிஸ்மஸ்க்காண்டி இந்த ஈவெண்ட் விட்டுருக்குறாங்க. இந்த ஈவெண்ட்டு டெய்லியும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தருவாங்க. அது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்ப்ரவுட் காயினோ இல்லை வந்து உங்களுக்கு கிஃப்ட் பேட்ச் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா டே 1 200 ஸ்ப்ரவுட்டு, டேட் வந்து கிஃப்ட் பேட்ச் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு டெய்லியும் ஒவ்வொரு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறப்பமே ஒரு குறிப்பிட்ட ஸ்ப்ரவுட் காயினும் கிஃப்ட் பேட்ச் தருவாங்க. அந்த கிஃப்ட் பேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆல் டேஸ் போனஸ் அப்படின்ட்டு earn 1000 when you claim all 30 rewards. அது இப்போ நான் வந்து 2 பேட்ச் கிளைம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பேட்ச், அப்புறம் ஸ்னோ கிறிஸ்டல் மாதிரி ஒரு பேட்ச். இது வந்து இது மாதிரி இன்னும் ஒரு 3 பேட்ச் கலெக்ட் பண்ணோன்னா ஏதாச்சும் ஒரு டோக்கன்ஸோ சம்திங் ஏதோ தருவாங்க. அது என்னன்னு தெரியல இப்போதைக்கு. பட் டெய்லியும் கிஃப்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுலேயுமே ஸ்ப்ரவுட் காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். டெலகிராம் சேனலுமே லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணி சீக்கிரம் ஜாயின் பண்ணி மைண்ட் பண்ணிக்கோங்க. அது கூடிய சீக்கிரத்தில் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேட்ச் வைஸாகவும் நம்மளுக்கு ரேங்க் கொடுக்குறாங்க. மேலே அந்த பேட்ச் ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். அது நம்ம மைனிங் டோக்கன்ஸ் இருக்குங்களா, அந்த ஒரு 500 டோக்கன்ஸை மைன் பண்ணி முடித்தோம்னா நம்மளுக்கு அந்த லெவல் 2 அப்படிங்கிற ரூக்கிங்கிற ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. 1000 ரீச் பண்ணால் ப்ரௌன்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு டோக்கன்ஸுமே நம்ம ரீச் பண்ணுறப்பமே உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்தீங்கனாலும் தெரியும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் அந்த ரவுண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அது ஃபில் ஆகினோடனே ஒவ்வொரு டைம் ஃபில் ஆகிறப்பமே ஒவ்வொரு பேட்ச் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த பேட்ச் இப்போதைக்கு எதுக்குன்னு சொல்லலை. அது பின்னாடி எது ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் வர்றப்போ அந்த பேட்ச் வைஸாக கேவிசியோ அது கேவிசி ப்ரியாரிட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூஸ் கேஸ்க்காண்டி தான் அந்த பேட்ச் இப்போதைக்கு நம்ம கொடுக்குறாங்க. அதனால் சீக்கிரம் மைண்ட் பண்ணால் தான் நம்ம அந்த பேட்சுமே கலெக்ட் பண்ண முடியும் நிறையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணி ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி சர்க்கிள் வந்து ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு மைனிங் ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மெம்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணோம்னா 0.025 டோக்கன்ஸ் கிடைக்கும் பர் ஹவருக்கு. அது அவங்க ஆக்டிவேட்டில் இருக்கிறப்ப மட்டும். ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெஃபர் பண்ண முடிஞ்சால் ரெஃபர் பண்ணியுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ப்ரவுட் காயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மைனிங் பண்ணுறப்ப. ஓகே மனஸ், இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.